இளைஞர்களின் விளையாட்டு, படிப்பு போன்ற தனிப்பட்ட விஷயங்களுக்காக தன்னுடைய சொந்த நிதியில் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்த கிள்ளியூர் தொகுதியின் வளர்ச்சியின் நாயகன் அட்வொகேட் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டு, இதோ இந்த வாகனத்தின் பின்னே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரும் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வழக்கறிஞர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்களும் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்களுமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது பொன்னான வாக்குகளை கை சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறோம். அன்பான திருத்தூர் வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, திருத்தூர் பகுதி கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட போது தன்னுடைய அயராத முயற்சியினால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 60 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்புச் சுவர் அமைத்து திருத்தூர் பகுதியில் கடலரிப்பில் மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பெரியவர்களே, ஜாதி மத பேதமின்றி மக்களின் குரலை சட்டசபையில் வகுத்து மக்களாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள் இந்த வாகனத்தின் பின்னால் கை சின்னத்திலே வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த வாக்காளர் பெரியவர்களே, சென்னையில் இருப்பவர்களுக்கு திடீர் கல்யாணம் என்பது போதும் திடீர் கட்சிகள் உருவாக்கினாலும் கை சின்னத்திலே வேறாக இருக்கின்ற சக்திகளை சேகரித்தவர்கள்
என்ற மகத்தான வரவேற்பை அளிக்கிறார்கள். மன்னமாக இது வருகிறார், வெற்றி நாயகம் வருகிறார். தாருங்கள் தாருங்கள் தாருங்கள், உங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் கை சின்னத்தை தாருங்கள் என்று உங்களுக்கு மகத்தான வரவேற்பை அளிக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் இடம் விட்டு அந்த பக்கத்துல போடு எல்லாரும் போடு, அம்மா மொத்தம் போடு. கொண்டு போங்க அந்த பக்கத்துல போயிடலாம். வண்டியை மூவ் பண்ண சொல்லுங்க. இந்த சைடு இந்த பக்கம் வாங்க. என்னம்மா எடுத்தாரு ഡോക്ടർമാരെ
ராஜேஷ்குமார் அவர்கள் இந்த வாகனத்தில் கைச்சலுக்கும் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, புஞ்சரிப்போடு மிகவும் மரியாதையோடு எனக்கு நீங்கள் அளித்த வரவேற்புக்கு நான் முதலாக என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 2016ஆம் ஆண்டு நான் முதலாக தேர்தலில் போட்டியிட்டேன். 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அன்னை சோனியா காந்தி அம்மையார் என்னை அடையாளம் கண்டு வேட்பாளராக போட்டியிட வைத்தார். அப்போது நீங்கள் எனக்கு 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்கிறீர்கள். அதற்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு 2வது முறையாக நான் உங்களை சந்திப்பதற்காக நான் இதே பகுதியில் வந்தேன். அப்போதும் எனக்கு நீங்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்கிறீர்கள். அதற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது முறையாக 2026ஆம் ஆண்டு இப்போது நான் உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடம் வாக்குகளை கேட்பதற்கு முன்னால் உங்களுடைய அன்பு தாய்மார்கள் என்னிடம் கோரிக்கை வைத்தார். உங்கள் கோரிக்கை என்பது இது ஒரு நீண்ட கால கோரிக்கை. 2016ஆம் ஆண்டும் இதே கோரிக்கை வைத்தார். 2021ஆம் ஆண்டும் இதே கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக என்னுடைய சட்டமன்ற உரையில் நான் பேசும் போதெல்லாம் தூத்தூர் அரசு மேம்படுத்தப்பட்ட இந்த சுகாதார நிலையம், ஏனென்றால் இங்கே சொன்னார்கள் எத்தனை பிரசவம், எத்தனை மகப்பேறு நடந்தது, அதேபோல் போஸ்ட்மார்ட்டம், அதாவது இந்த இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டதை பற்றி நீங்கள் சொன்னதை விட இதற்கு எத்தனை ஏக்கர் நிலத்தை கொடுத்தவர்களை கூட நான் அதனுடைய பிரமாண பத்திரத்தை எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். 3.5 ஏக்கர், சுமார் 3.5 ஏக்கர் நிலம் அதில் இருக்கிறது. நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இன்றைக்கு கடலோர பகுதியில் இருக்கின்ற 14 மீனவர் கிராமத்தை உள்ளடக்கிய இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர் சமுதாய மக்கள் என்னுடைய சொந்தங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே மருத்துவமனை இந்த மருத்துவமனை தான். ஆனால் நான் கடந்த 2 முறையும் சட்டமன்ற குறிப்பை எடுத்து பார்த்தால் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ற முறையில் மதிப்பிற்குரிய இப்போது இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் நான் வேண்டியிருந்து கேட்டது, தலைப்பகுதியில் அதிகமான மருத்துவமனை இருக்கிறது, ஆனால் கடற்கரை பகுதியில் அவரும் ஒரு மீனவர் சொந்தம் என்கின்ற முறையில் அவரிடம் நான் கேட்டேன். இந்த கடலோர பகுதியில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனை ஆனந்த சுகாதார நிலையத்தை மருத்துவமனையாக மாற்ற வேண்டும், 24 மணிக்கூறும் இது செயல்பட வேண்டும் என்று அவரிடம் பலதடவை நான் கேட்கிறேன் சட்டமன்ற. அப்போது அவர்கள் சொன்ன ஒரு பதில், ஏனென்றால் ஒரு ஆரம்ப சுகாதாரத்திற்கு கடவுளாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக மாற்றுவதாக இருந்தாலும் சரி, நேஷனல் ஹெல்த் மிஷன் NHM என்கின்ற
தேசிய சுகாதார மையம், அதாவது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அந்த தரம் உயர்த்தக்கூடிய பணி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தான் அதை அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு அதிகமான நெருக்கடியை கொடுத்து நீங்கள் இந்த மருத்துவமனை முக்கியமான மருத்துவமனை, இது மீனவர் சமூகங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவமனையாக இருக்கிறது. இதை தரம் உயர்த்தி எல்லா ஃபெசிலிட்டிஸ், அதாவது 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக நீங்கள் மாற்றி தர வேண்டும் என்று நான் பல தடவை சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறேன். மீண்டும் நீங்கள் இந்த ஒரே ஒரு கோரிக்கையை மீண்டும் வைக்கின்றீர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு உறுதியை நான் சொல்லுகிறேன். என்னை பொறுத்தவரை நான் பொய்யான வாக்குறுதி எந்த காலகட்டத்திலும் சொன்னது கிடையாது. நீங்கள் என்னுடைய உரையை எடுத்து பார்த்தால் தெரியும், அல்லது மீனவர் கிராமத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்தந்த நேரத்தில் அந்தந்த பகுதியில் அந்த பிரச்சனைக்காக போராடி வெற்றியும் கண்டவன். ஆகவே என்னை பொறுத்தவரை இப்போது வருகின்ற 23ஆம் தேதி அன்று தேர்தல் நடந்துவிடும். தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக அடுத்த மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை வரும்போது நிச்சயமாக அடுத்ததாக 2வது முறையாக மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக நிச்சயமாக வருவார்கள். அப்போது அவர் முதலமைச்சராக வரும்போது மீண்டும் இந்த ஒரே ஒரு கோரிக்கை, இப்போது கடற்கரை பகுதியில் எந்த பகுதிக்கு போனாலும் முதல் கோரிக்கை இப்போது தூத்துக்குடி பகுதியில் உள்ளவர்கள் இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள். மற்றபடி நம்முடைய 8 தூத்துக்குடி மண்டலத்தில் இருக்கின்ற 8 மீனவர் கிராமத்திலும் கேட்கக்கூடிய கோரிக்கை, இன்றைக்கு ஏவிஎம் கால்வாயை முழுவதுமாக தூர்வாரி அதை செப்பனிட்டு முழுவதுமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய எதிர்தரப்பில் இருக்கின்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் என்னிடம் அதற்கான எவிடன்ஸ், உத்தரவாதம் இருக்கிறது. மதிப்பிற்குரிய வாக்காளர் பெரியவர்களே, 2025ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி என்று 2025 மார்ச் 25 நீங்கள் உங்களுடைய அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. நீங்கள் புத்தகத்தில் எடுத்து பார்க்கலாம், சட்டமன்ற உரையில் இருக்கிறது. அரசாணையினுடைய நீங்கள் நெட்ல, அதாவது டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 25ஆம் தேதி என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள் அறிவித்தார்கள். என்ன அறிவித்தார்கள் என்று சொன்னார், இன்றைக்கு நீரோடி துறையிலிருந்து இறைவன்துறை வரைக்கும் உள்ள 8 கிலோமீட்டர் 400 மீட்டர், 8.5 கிலோமீட்டர், இந்த 8.5 கிலோமீட்டர் அளவில் இருக்கின்ற இந்த ஏவிஎம் கால்வாயை முழுவதுமாக தூர்வாரி அது செப்பனிடப்படும். அதிலும் அங்கு என்னென்ன கட்டமைப்பில் பழைய பாலங்கள் இருக்கிறதோ அத்தனை பாலங்களையும் புதிதாக மாற்றப்படும் என்று அந்த அறிவிப்பை அறிவித்தார்கள். சுமார் 34 கோடியே 80 லட்சம் ரூபாய். ஆனால் ஒரு கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நகராட்சி துறைக்கு உட்பட்டு இது வந்தாலும் கூட இந்த கால்வாய் என்பது தேசிய நீர்வழி பாதையாக இருக்கிறது. இது WRD வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கூட இது தேசிய, இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், பூவாரில் நீங்க பார்த்தீங்கன்னா பூவாரில் இருந்து மண்டைக்காடு புதூர் வரை 28 கிலோமீட்டர் இந்த ஏவிஎம் கால் அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவரம் அதனுடைய பேர். அந்த கால்வாயை இப்போது அது மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மத்தியில் இருக்கின்ற தேசிய நீர்வள அமைப்பினுடைய அட்டவணை 15 அது இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த தேசிய நீர்வழி பாதையாக வருகின்ற காரணத்தினால் அதற்கான ஒரு தடையில்லா சான்றை வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நேரடியாக டெல்லிக்கு சென்று மதிப்பிற்குரிய அந்த நீர்வளத்துறையினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சுனில் பாலிவால் IAS, முன்னாள் நம்முடைய மாவட்டத்தில் முன்னால அவர் கலெக்டராக இருந்தார், எனக்கு நன்றாக தெரிந்தவர். அவர்களை நேரடியாக டெல்லியில் சென்று பார்த்து இன்லேண்ட் வாட்டர் அந்த ஆணையத்தினுடைய நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தினுடைய தடையில்லா சான்றை நாங்கள் பெற்றோம். தடையில்லா சான்றை பெற்ற பிறகு எப்படியாவது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போன மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும்போது இந்த ஏவிஎம் கால்வாயை தூர்வாரக்கூடிய அந்த பணியை துவக்கி வைப்பதற்கான நீங்கள் துவக்கி வைக்க வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன். அப்போது என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கே நீங்கள் தடையில்லா சான்று வாங்கின பிறகு இங்கே கடலுக்கும் இந்த ஏவிஎம் கால்வாய்க்கும் 500 மீட்டருக்குள் இடைவெளி இருந்தால்
உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வீடு கட்டணும்னாலும் அந்த சிஆர்இசெட் பெர்மிஷன் வாங்கணும். அதாவது கோஸ்டல் ரெகுலேஷன் சோன் என்கின்ற கடலோர ஒழுங்குமுறை ஆணையம், அதனுடைய தடையில்லா சான்றும் வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து விட்டோம். அப்போது கடலுக்கும் ஏவியன் கால்வாய்க்கும் 500 மீட்டர் இடைவெளி இருக்கின்ற காரணத்தினால் அந்த தடையில்லா சான்றை வாங்கும் போது அதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது. இப்போது கூட நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் எப்படியாவது சுப்ரியா சாகு என்கின்ற அந்த செயலாளர், மதிப்பிற்குரிய செக்ரட்டரி மேடம் சுப்ரியா சாகு அவர்களை நான் கேட்டேன், மேடம் எங்களுக்கு தேர்தல் அறிவிப்பு வந்து விட்டால் இந்த தடையில்லா சான்றை வாங்குவதற்கு நீங்க ரொம்ப லேட் பண்ணிடுவீங்க, எங்களுக்கு எப்படியாவது தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால் இந்த தடையில்லா சான்று கோஸ்டல் ரெகுலேஷன் சோன் என்கின்ற கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தடையில்லா சான்றை நீங்கள் தந்தால் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆகையால் எவ்வளவு சீக்கிரமாக தர முடியுமோ தாருங்கள் என்று கேட்டோம். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், சார் இது இந்த ப்ராசஸ் என்பது ஒரு நாள் 2 நாளில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. இங்கே நேரடியாக வந்து ஆய்வு செய்து அதில் டெக்னிக்கலாக சில பிரச்சனைகள் இருக்கு. எப்படியாவது தேர்தல் முடிந்தவுடன் அந்த பணியை நாம் தொடங்கி விடலாம், அதற்குரிய தடையில்லா சான்றை நாம் தந்து விடலாம். ஆகவே அந்த ஒரு சின்ன ஒரு சுணக்கத்தினால்தான் இன்றைக்கு இது சற்று நாட்களாக. ஆகவே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு எல்லா என்ஓசியும் பெறப்பட்டு விட்டது. ஆனால் இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் சோன் கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தடையில்லா சான்று பெறுவதில் ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் இதை சீரமைப்பதற்கு சற்று காலதாமதமாக இருக்கிறது. ஆகவே 23ஆம் தேதி தேர்தல் நடந்துவிடும். அடுத்த அரசு அமைந்தவுடன் உடனடியாக இன்றைக்கு நம்முடைய ஜெர்மன் பேங்க், அதாவது டுபிசியல் என்கின்ற தமிழ்நாட்டு மேம்பாட்டினுடைய அந்த யார் நிதியை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஜெர்மன் பேங்க் தான் அந்த நிதியை கொடுக்கிறது. ஆகவே அந்த நிதியும் பெறப்பட்டு ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். அந்த நிதி உடனடியாக பெறப்பட்டு உடனடியாக டெண்டர் நடைபெற்று ஒரு அதிக காலம் கூட ஆகாது. எனக்கு தெரிந்தவரை ஒருவேளை இப்போது ஏப்ரல் மாதம், மே, ஜூன் மாதத்துக்குள் முழுவதுமாக இந்த பணி முடிந்து உடனடியாக டெண்டர் அறிவிக்கப்பட்டு டெண்டர் நடைமுறைப்படுத்தப்பட்டு உடனடியாக இங்கே அடிக்கல் நாட்டுவதற்கு நான் இந்த பகுதிக்கு வருவேன் என்கின்ற உத்தரவாதத்தை நான் சொல்லுகிறேன், ஏவியன் கால்வாயை பொறுத்தவரை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த கோரிக்கை இருந்தாலும் நான் உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் நான் சொல்வது கிடையாது. இப்போது கூட தூத்தூர் அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று கேட்ட அந்த தாய்மார்கள் கேட்டதற்கு நான் சொல்வது, என்னால் முடிந்தவரை கோரிக்கையாகவும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்தும் மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை மா சுப்பிரமணியம் அவர்களை பல தடவை நான் பார்த்திருக்கிறேன், பல தடவை. ஆகையால் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், எப்படியாவது ராஜேஷ்குமார் எழுந்து சட்டமன்றத்தில் பேசினா முதல் எடுத்த உடனே தூத்தூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்றுதான் கேட்பார்கள் அப்படின்னே சொல்லுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய உரையை நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், எடுத்த உடனே இதுதான் கேட்பார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வருகின்ற 23ஆம் தேதி என்று நான் இது ஓட்டுக்காக சொல்லவில்லை, என்னை பொறுத்தவரையில் நான் செய்து தர வேண்டும் என்று மன எண்ணம் உள்ளவன். எனக்கு வேற விதமா போய் சொல்ல எல்லாம் எனக்கு தெரியாது. ஆகவே இந்த தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தி மருத்துவமனையாக ஆக்கப்படும். அதற்கு நான் முழு நேரமும் உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு நீங்கள் மீண்டும் 2 முறை வாக்களித்து என்னை அழகு பார்த்தீர்கள். 3வது முறையாகவும் நான் இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களித்து என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நம்முடைய தமிழ்நாட்டில் முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி 1வது தொகுதி, 234வது தொகுதி கிள்ளியூர், இங்கிருந்து துவங்கக்கூடிய வெற்றி மீண்டும் தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெல்ல வேண்டும். அப்படி வெல்லும் போது இன்றைக்கு மோடி என்ன நினைக்கின்றார், எப்படியாவது இந்தியாவில் இருக்கின்ற மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இறங்கி இருக்கின்றார். மணிப்பூரில் என்ன நடந்தது, 2-3 நாட்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மறுவரையறை என்று சொல்லி இன்றைக்கு நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆகையால் மக்களை சிதைக்க வேண்டும், இங்கே வருகின்ற நிதியை குறைக்க வேண்டும் என்று பல வித்தைகளை எடுத்தார். ஆனால் பாராளுமன்றத்தில் அது தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி வருவதற்கு
இன்றைக்கு இங்கே இருக்கின்ற நீங்கள் நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் இன்றைக்கு மதத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ மொழியை வைத்தோ அரசியல் செய்கின்ற பிஜேபியை அடையாளம் கொண்டு எந்த ஒரு வாக்கும் மற்றவர்களுக்கு போய்விடக்கூடாது. அப்படி அது போய்விட்டால் மறைமுகமாக அது பிஜேபிக்கு துணை நிற்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து எனக்கு நீங்கள் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு அளித்த வரவேற்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேருந்து கொண்ட பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, உங்களுடைய மகத்தான வரவேற்புக்கு நன்றி 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 என நன்றியை தெரிவிப்பதோடு பேருந்து கொண்ட வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்காக உழைத்திடுவேன், உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்று உங்களுக்கு உத்தரவாதத்தை தந்த வண்ணம் இது வருகிறார் உங்கள் வீட்டு பிள்ளை மரியாதைக்குரிய அட்வொகேட் ராஜேஷ்குமார் வருகிறார். தாருங்கள் எங்களுடைய மகத்தான ஆதரவுகளை கை சின்னத்தில் தாருங்கள் என்று உங்களெல்லாம் வேண்டுமென்று கேட்ட வண்ணம் இது வெற்றி நாயகன் வருகிறார். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் கை சின்னத்தில் பதிய வேண்டும். என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களுக்காக உழைத்திடுவேன், உங்கள் ஒருவராக இருப்பேன் என்று உங்களுக்கு உத்தரவாதத்தை தந்த வண்ணம் இது வருகிறார் உங்கள் வீட்டு பிள்ளை வருகிறார். தாருங்கள் என்று எங்களால் என்று கேட்ட வண்ணம் வெற்றி நாயகன் வருகிறார். பாக்கெட்